பொள்ளாச்சியில் போலீஸ் லஞ்சம் பெற்றதாக பரபரப்பு ஆடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது. இளைஞரை அடித்து 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருப்பதாக ஒரு போலீஸ் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. தன்னை அடித்து உதைத்து எஸ்ஐ ஜான்சன் 5000 ரூபாய் லஞ்சம் பெற்றார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அந்த இளைஞர். முகேஷ் கேக்குறீங்களா? சார் கேக்குங்க சார். முகேஷ் நீங்க ஊருக்கு போயிட்டீங்களா? இங்க இருக்கிறீங்களா? போயிட்டேங்க சார். எங்கீங்க? இங்க இருக்குங்க சார். நான் லோக்கல்ல பொள்ளாச்சியில இருக்கு சார். நான் காலையில 6 மணிக்கு ஊருக்கு போயிருக்கேன் சார். அப்படிங்களா? சரிங்களா? இந்த அமௌண்ட் மட்டும் சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சரிங்க சார். அவர் வேண்டாம்டா, முகேஷ் கிட்டே கொடுத்துருவேன், செலவு காட்டுனாரு. நீங்க வந்து பேர் முடிக்கிட்டு வரீங்களா? வாங்கிக்கிறீங்களா? என்ன சார் 5000 ரூபாய் கொடுக்கவே திருப்பி கொடுக்குறீங்கிறாங்க சார். முகேஷ் கொடுத்துட்டுருங்க, வேண்டாம் நானாச்சு அப்படிங்கிறாரு. ஏங்க சார்? சரி இல்லைங்க, அவருக்கு வேணா கொடுத்துட்டுருங்க அப்படிங்கிறாரு. சார் இல்லைங்க சார், சொன்னதுதான் சார் நான் கொடுத்தேன். உன் பணத்தை கொடுக்க சொல்றாரு அவரு. கையில வாங்கிட்டு போனீங்கன்னா முடிச்சது. எங்க கொண்டு பஸ் ஸ்டாப்புக்கே கொண்டு வரணும், அங்கேயே வந்து கொடுக்குறேன். நான் காலைல வேணா விடுங்க சார். வேணாம் சார், நான் கொடுத்த பணம் கொடுக்கறாதே இருக்கட்டும். கொடுத்த பணம் கொடுக்கறாதே இருக்கட்டும். நான் வேணா காலைல வேணா விடுங்க. வேணாம் சார். ஆனா மறுபடியும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூப்பிட்டு போன் பண்றான். ஏப்பா அவனுக்கு விடுப்பாவா இங்கிட்ட கேஸ் கொடுத்துட்டு போறான். அது வேற விஷயம். இங்கெல்லாம் ஒண்ணும் வரல. அதெல்லாம் சும்மா அதை நினைச்சு பயப்படாத. அதெல்லாம் சும்மா இங்கெல்லாம் ஒருத்தர் வரல, கொடுக்கும் இல்ல. அவர் இதை வந்து உங்க கையில மட்டும் கொடுத்துட சொல்றாரு, அவ்வளவுதான். ஏமாந்துட்டேன் சார். அங்க நான் அந்த பிள்ளைகிட்ட 3 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துட்டேன். டோட்டல் ஸ்டேஷன்ல பிரிச்சாங்க. எங்க? டவுன் ஸ்டேஷன்ல. சரிங்களா? எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை சார். எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப எனக்கு வந்து இந்த மாதிரி கேட்டாங்க. நான் யாரு ஏமாத்தியோ புடிச்சோ உங்க அண்ணியோட வாழ்க்கை கெடுத்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு விடுங்க, எனக்கு சங்கடம் தான் அது. ஆனா நான் வந்து யாரும் 10 விஷயம் ஏமாத்தவும் இல்ல, யார்கிட்ட 10 விஷயம் கேட்கவும் இல்ல. உன்னைத்தான் அவங்க ஏமாத்தி இருக்கிறாங்க. என்னைத்தான் எனக்கு ஏமாத்தி இருக்கிறாங்க. சரிங்களா? 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்து எங்க கூட தங்க ரூம்ல, அதாவது தென்னம்பாளையத்துல எங்க கூட தங்க ரூம்ல ரெக்கார்டு முதல்ல வீடியோ போட்டோ முதல் இருக்குது. ஆனா இருந்தாலும் யாருமே எந்த இதுவுமே இல்லாம என்கிட்ட வந்து ஒரு பெட்டிஷன் கூட எனக்கு கேட்கல. இந்த மாதிரி இருக்குது தம்பி, நீ என்ன தப்பான அவங்க என்ன தப்பானு கேட்கல. ஒண்ணு இல்ல, நீ தென்னம்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் நம்ம அந்த திருப்பூர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு சார். நான் கொடுத்துக்கிறேன் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். ஆனா எனக்கு வந்து இங்க இருங்க, ஒரு 2 அடி இல்ல 4 அடி எடுத்துருந்தா கூட நான் வாங்கியிருப்பேன். ஆனா ஏரியா கூட எடுக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு துரத்தி விட்டாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப மன கஷ்டம். சரிங்களா? எஸ்ஐ ஜான்சன் சார் எனக்கு அவ்வளவு பேசினாரு சார். எனக்கு 5000 ரூபாய் பணம் வாங்கினாரு, பிடிச்சாரு, நான் கொடுத்துட்டேன், எல்லாமே ஓகே. சரிங்களா? அதெல்லாம் ஓகே. ஆனா என்ன தெரியுங்களா, ஓகே, அதாவது நான் எந்த பக்கம் இருக்கா அப்படின்னு கேட்கணும். சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. எங்க இருக்குன்னு சொல்லு, நானாச்சும் வந்து கொடுக்குறேன். எங்க இருக்கு சார்? நீங்க பணம் வந்து எனக்கு கொடுக்காதா சார்? நீங்க எனக்கு இந்த பாதிக்கப்பட்ட இளைஞரிடம் 5000 ரூபாயை லஞ்சமாக எஸ்ஐ கேட்டு பெற்றிருக்கின்றார். அதற்கு பிறகு அதை திருப்பி கொடுப்பதாக காவலர் நாகராஜ் அவரோடு தொலைபேசியில் பேசியிருக்கின்றார். அந்த உரையாடலை தான் நாம் கேட்டோம். அப்போது அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர், அந்த பணம் எல்லாம் வேண்டாம், ஆனா என்னை இந்த அளவுக்கு காவல் நிலையத்தில் வைத்து அடித்தார்கள், உதைத்தார்கள், இந்த இடத்தை விட்டே காலி செய்யுமாறெல்லாம் சொன்னார்கள் என்பது போல அவர் குமுறுகின்ற அந்த ஒளியை தான் நம்ம கேட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.